நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த விசிக தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேசி முடிச்சு வரும்போது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டதா சொல்லி விசிகவினருக்கும் ஒரு வழக்கறிஞருக்கிடமான அந்த பிரச்சனை தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. விசிக என்றாவே ஒரு ரவுடி கட்சி, குண்டர்களை வைத்திருக்காங்கன்ற மாதிரி பல கேள்விகளை இருந்துருக்க சூழல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட RSS பாஜகவால் எனக்கு ஆபத்து நேருன்ற மாதிரி கருத்து வச்சிருக்காங்க. கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமத்துவ வழக்கறிஞரணி நடத்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியை அவமதித்த அந்த சங்கி வழக்கறிஞரை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் உரையாற்றிவிட்டு தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்கிறார் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாகவே. அப்பொழுது இந்த ராஜீவ்காந்தி என்ற சங்கி, அவன் பாஜகவுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கான் ராமநாதபுரத்துல. நம்ம கேள்விப்பட்ட தகவல் வரைக்கும் அதிமுக இருந்திருக்கான். இவன் என்ன செய்யறான்னா, தலைவருடைய வாகனம் வரதை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி தலைவரை ஒருமையில பேசி வாக்குவாதம் பண்றான். தலைவருடன் வந்த போலீஸ் எஸ்கார்டு போய் அவனை ஒழுங்குபடுத்துறாங்க. அவன் அதை மீறினான். நிர்வாகிகள் போறாங்க, நிர்வாகிகள் சொல்றது மீறினான், முறைச்சு பார்த்து மீறினான். இப்ப முறைச்சு அடிக்கதானே செய்வாங்க. இப்ப நீங்க ஜனநாயகத்துக்கு சரியா இருக்குமா? ஜனநாயகம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு தலைவர் வராரு வாகனத்துல, ஒரு தலைவர் வர வாகனத்தை நீ மறிச்சிட்டு நீ வாக்குவாதம் பண்ற, நீ முறைக்கிற, முரண்புறனா உடனே என்ன கூப்பிட்டு வச்சு சாப்பாடை கொடுத்து அனுப்புவாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90 தொடக்கத்துல இருந்திருந்தோம்னா, இப்படி நீங்க வாகனத்தை மறைச்சிருந்தனா அந்த நிலையே வேறையா இருக்கும். நான் எச்சரிக்கையோட சொல்றேன், அந்த நிலையே வேறையா வந்திருக்கும். இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக தமிழ் சமூகத்திற்காக, தமிழுடைய உரிமைக்காக ஒரு போராடுகிற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில தமிழ்நாட்டுல முதன்மையான கட்சி. புரியுதுங்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனையை ஒட்டி பேசக்கூடிய நபர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் வாகனத்தை மறைக்கிறானா அவனுக்கு எவ்வளவு திமிர்